வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 கலப்பு எண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2 28 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. z ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எனில் z பவர் n ப்ளஸ் 1 பை z பவர் n ஈக்குவல் டு 2 காஸ் n தீட்டா மற்றும் z பவர் n மைனஸ் 1 பை z பவர் n ஈக்குவல் டு 2i சைன் n தீட்டா என நிறுவுக. z கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம கொண்டு வரணும். சரியா? முதல்ல என்ன செய்யணும்? இசட்டின் அடுக்கு n கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1 பை z அடுக்கு n கண்டுபிடி 2 கூட்டினா அந்த ஆன்சர் வந்துடும். மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, z தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? இசட்டின் அடுக்கு n வேணும். அப்போ இசட்டின் அடுக்கு n ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அடுக்கு n. இங்கே n போட்டாலும் இங்கேயும் அடுக்கு n. இப்போ பாருங்க, டி மாய்வரின் தேற்றத்தை படி பாருங்க. அடுக்கு n இருந்துச்சு, என்ன செய்யலாம்? உள்ளே கொண்டு வந்துடலாம். உள்ளே கொண்டு வந்து தீட்டாவுக்கு முன்னால் எழுதலாம். அதான் அங்கே பாருங்க, காஸ் இந்த அடுக்கு உள்ளே வந்துடும். n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் n தீட்டா. சரியா? இதுதான் என்னது? இசட்டின் அடுக்கு என்னோட மதிப்பு. அதுக்கு அடுத்தது நமக்கு 1 பை இசட்டின் அடுக்கு என்னோட மதிப்பு வேணும். 1 பை இசட்டின் அடுக்கு என்னன்னா என்ன அர்த்தம்? இசட்டின் அடுக்கு மைனஸ் n. இதை மேலே கொண்டு போய் என்ன ஆயிரும்? ப்ளஸ்னா மைனஸ் மாறும், மைனஸ்னா ப்ளஸ்னு மாறும். இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே மைனஸாக மாறிடுச்சு. ஈக்குவல் டு இசட்டு. இசட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அடுக்கு என்ன இருக்குது? மைனஸ் n. பாருங்கள், டிமாவின் தேட்டத்தில் அடுக்கு மைனஸ் வச்சு என்ன ஆகுது பாருங்கள். காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டான்னு எழுதலாம். ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. இந்த ரெண்டு இதையும் பயன்படுத்தி நம்ம இந்த இடத்துல எழுதிட்டோம். சரியா? இது வந்து என்னது? 1 பை இசட்டின் அடுக்கு n. இப்போ நம்ம எதை கூட்ட போகிறோம்? இசட்டின் அடுக்கு என்னையும் 1 பை இசட்டின் அடுக்கு என்னை கூட்ட போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், இசட்டின் அடுக்கு என்ன இருக்குது? காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா ப்ளஸ் 1 பை இசட்டின் அடுக்கு n. இங்கே இருக்கா? என்ன இருக்குது பாருங்கள், காஸ். இந்த இடத்துல n போடாமல் விட்டோம் பாருங்கள், n போட்டுக்கணும். சரியா? காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. இப்போ பாருங்கள், ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா கேன்சல். ஈக்குவல் டு ஒரு காஸ் என் தீட்டா ஒரு காஸ் என் தீட்டா கூட்டினா 2 காஸ் என் தீட்டா. இது வந்து என்னது? இசட்டின் அடுக்கு n ப்ளஸ் 1 பை இசட்டின் அடுக்கு என்னோட மதிப்பு. முதல் இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்தது பாருங்கள், என்ன கண்டுபிடிக்கணும்? இசட்டின் அடுக்கு n மைனஸ் 1 பை இசட்டின் அடுக்கு n. இந்த இசட்டின் அடுக்கு என்னோட மதிப்பு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுங்க. 1 பை இசட்டின் அடுக்கு என்னோட மதிப்பு இங்கே இருக்குது. என்ன இருக்குது? காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. எந்த மாற்றம்? மைனஸ் உள்ள பெருங்க, மைனஸ் காஸ் என் தீட்டா மைனஸ் மைனஸ் பெருங்க ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. எது கேன்சல் ஆகும்? காஸ் என் தீட்டா மைனஸ் காஸ் என் தீட்டா கேன்சல். ஒரு ஐ சைன் என் தீட்டா ஒரு ஐ சைன் என் தீட்டா கூட்டினா என்ன வந்துடும்? 2 ஐ சைன் என் தீட்டா. இதுதான் நமக்கு தேவையான இசட்டின் அடுக்கு n மைனஸ் 1 பை இசட்டின் அடுக்கு என்னோட மதிப்பு. அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ரெண்டு ஆன்சரையும் நம்ம கண்டுபிடிச்சி நிரூபிச்சிட்டோம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.